உலகம் உள்ள தொழில் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எல்லாரையும் விட டிஃப்ரெண்ட்டான ஆப் லாக் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம எக்கச்சக்கமான ஆப் லாக் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வால்யூம் பட்டனை பேஸ் பண்ணி நம்ம ஆப் லாக் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் லாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள் மெயில் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெயில் பாக்ஸ் ஆல்ரெடி ஆப் லாக் நான் போட்டு வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டார்க் மோடுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. எனக்கு இதுக்கு மேலே அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நான் என்ட்ரி ஆக முடியாது. இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் அதுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி ஆக முடியாது. ஸோ இதில் செப்பரேட்டாக அதுக்காக நான் லாக் ஆன் செட் பண்ணி வச்சிருக்கேன். மேலே இருக்க அந்த வால்யூம் பட்டனை 2 டைம் இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிக்கலாம். ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. அதையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஸ்க்கான லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அங்கேருந்து டெவலப் பண்ணிக்க. ஒன்றும் கிடையாது, ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஊப்ஸ் ஆப் லாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேனோட் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாக் ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்களுக்கு சைடில் அந்த ஐக்கான் உங்களுக்கு தெரியல, ஆனால் நெட் ஸ்லோவாக இருக்குது. நான் பேக் போயிடுறேன். ஸோ ஐக்கான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த ஐக்கான் மேலே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பர்மிஷன்லாம் கேட்குது. ஜஸ்ட் இது என்ன பண்ணுங்க, ஸ்வைப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் ஸ்வைப் பண்ணுறேன். இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்குது. நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறதுக்காக அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-3 பட்டன்கள் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு அப் பட்டன், அப் டவுன் பட்டன் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். 2 கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு ரைட் சைடு வால்யூம் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்பப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ண இருக்கும். நான் 2 டைம் அதை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் பண்ண சொல்லி கேட்குது. மறுபடியும் நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி கொஸ்டின் ஒன்று கேட்குது. நீங்கள் ஏதாவது மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், லாக் ஆன மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் நீங்கள் பேஸ் பண்ணி உள்ளே போய்க்கலாம் அதுக்காக. ஸோ நான் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொஸ்டினை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் நான் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணதுக்கப்புறம் கீழே செட்டப் இருக்குது, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சாதாரண நோட் மாதிரி தான் இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இதில் நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. ஏதாவது நோட் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்யூம் பட்டன் நம்ம 2 டைம் ப்ரெஸ் பண்ணிருக்கு இல்லையா, அது 2 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் லாக் ட்ரை பண்ண சொல்லி கேட்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆப் லாக் இஸ் ஆஃபில் இருக்குது, எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்புகளை நீங்கள் லாக் ஆன் இப்போ செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் முக்கியமாக ஒரு சில ஆப்புக்கு நான் லாக் ஆன் போட்டு வைக்கிறேன். முக்கியமாக குரோம்கெல்லாம் நான் ஆப் லாக் போட்டு வைக்கணும். ப்ளே ஸ்டோருக்கு வேணால் நீங்கள் ஆப் லாக் போட்டு வச்சுக்கலாம். மெயில் பாக்ஸ் கண்டிப்பாக போட்டு வைக்கணும். இது மாதிரி உங்களுக்கு எதுக்கெல்லாம் ஆப் லாக் போட்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் ஆப் லாக் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிளாக் டிரான்ஸ்பரண்ட் கஸ்டம் இருக்குது. நீங்கள் கஸ்டம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் ஏதாவது லாக்காக இமேஜ் ஏதாவது செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமேஜ் செட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டிரான்ஸ்பரண்ட்டுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. எனக்கு இது 2மே தேவையில்லை. நான் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா பிளாக் டைரெக்டாக நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ பிளாக் கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுக்கும் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாறிடும். இப்போ நான் பேக் போயிடுறேன். ஸோ இப்போ பேக் போய்ட்டு பிறகு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் செட் பண்ணி வச்சிருக்கீங்க லாக், அதுதான அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டார்க் மோடுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக ஆப் லாக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவேன். பர்ஃபெக்டான அப்ளிகேஷன், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப செக்யூரிட்டான அப்ளிகேஷன் கூட. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி நீங்கள் என்ன கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நான் அடுத்த டெக்னாலஜி சம்பந்தமான புதிய வீடியோக்கள் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நான் உங்கள் முகம் நன்றி, வணக்கம். Are you listening? Damn.